செருப்பை எடுத்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா ஓடி போய் அண்ணன் சாப்பிட வாங்கினேன்னு எங்கள் அம்மா ஓடி போவாங்க, செருப்பு வச்சு அடிச்சு. அப்புறம் எங்கள் ராஜா சின்ன மாமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் கிட்டத்தட்ட பேசாமல் இருந்தாங்க. எங்கள் மாமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எங்களுக்கு போனே எங்கள் மாமா தான், அவங்க தான் நாங்கள் பேச மாட்டோம். அப்போ எங்கள் அப்பாவோட எதிர்ப்பு வந்து ஹெவி ஆயிடுச்சு, ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு வாக்கு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, மாமா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும், ஒரு அளவு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏசப்பா நமக்கு நிரந்தரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பயே அவங்களுடைய வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சிட்டு எங்கள் அம்மா பயங்கர ஒரு வைராக்கியம். எங்கள் அம்மாவோட முனங்கள்லாம் பார்த்தோன்னா அப்படி காய்ச்சி போயிருக்கும். எப்போவுமே நின்றவங்க தான், முனங்கால் படிட்டு செப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அப்படிதான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ எங்கள் +2 படிக்கும்போது எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. எந்திரிச்சு உட்கார முடியல, நடக்க முடியல. எப்படி எக்ஸாம் டைமில் கரெக்டாக எக்ஸாமுக்கு முதல் மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப மயக்கம் போட்டுக்கிட்டே இருப்பேன், விழுந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது பண்ணி பார்க்கும்போது நாங்கள் தொடர்ந்து எங்கள் அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்படியாவது ஏசப்பா தொடரணும். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு போராட்டம் இல்லை, பயங்கரமாக எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கிட்ட எங்கள் அப்பாவோட வந்து எப்படியாவது ரசிக்கப்பட்டுருவாங்கன்னு எங்கள் அம்மாவுடைய வைராக்கியம். அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க எங்கள் அம்மா, பயங்கர பொறுமையாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த +2 படிக்கும்போது எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் எங்கள் அப்பா அப்படியே தோளில் தூக்கி போட்டு ஓடுறாங்க. அப்பெல்லாம் நல்லா குண்டாக இருப்பேன், அப்படியே தூக்கி போட்டு ஓடுறாங்க. எங்கள் அப்பா மூச்செல்லாம் வாங்கும், எங்கே போனாலும் பார்க்க முடியாது. எல்லாமே நல்லா இருக்கா, நான் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. ரீசனே யாருனாலே கண்டே பிடிக்கும், ஆனால் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இங்கேயே கூட்டி போகிறாங்க. எங்கள் அப்பாவும் அங்கே கூட்டு அங்கே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பிள்ளை வேணும், நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா அவங்க வராதுனா போகணும். எங்கள் அம்மா சர்ச்சுக்கு வண்டியை எடுத்துட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் படுக்க போட்டாச்சு. டாக்டரே எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்கள் பாஸ்டரோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா டாக்டரு, மனத்தத்துவ டாக்டரு. அந்த மனத்தத்துவ டாக்டர்னால அவரை வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணலாம், ஏதாவது மனக்குழப்பத்தினால மைண்ட் எதுவும் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வர சொல்லிட்டாங்க. ஸோ நைட்டு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நைட் ஆயிடுச்சு, நீங்கள் தங்கிட்டு நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு. நீங்கள் 2 பேர் கண்டிப்பாக தோளில் கை போட்டு தான் நான் நடக்க முடியும். என்னை 2 நாள் எங்கள் அம்மா உட்கார வச்சு சாய்ச்சி குளிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஏன் தெரியல திடீர்னு. அப்போ பார்த்தோன்னா என்னால் நடக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அப்படி இருந்தேன். நடக்க முடியாது, உட்கார முடியாது, எதுக்குமே படுத்தே தான் இருக்கணும். என்னால் ஒரு சுயமாக ஒரு வேலை செய்யவே முடியாது. எங்கள் அம்மாவோட பேலன்ஸ் தான் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா அழுகிறாங்க. வந்து எங்கள் அப்பா சர்ச்சுக்கே வரமாட்டேன். பாஸ்டர் ஒரே ஒருத்தர் சொன்னோம், உங்கள் பிள்ளை வேணும், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பா அது வரைக்கும் சர்ச்சுக்கு வந்ததே கிடையாது. அப்போ எங்கள் அப்பா நான் +2 படிக்கும்போது உள்ளே வராங்க. நைட் இங்கே தங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கி நைட்டு படுத்துருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபுல் ஃபிட்டுக்கு நேரம் போய்ட்டு உட்காந்து அழுது ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என் பிள்ளை எப்படியாவது சரி பண்ணி ஏசப்பா அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடுராத்திரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நானே எந்திரிச்சு பார்க்க போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் அப்பா படுத்துருந்தாங்க. எந்திரிச்சு உட்காந்து, என் பிள்ளை எந்திரிச்சிருச்சா, நடந்துருச்சா, நான் இப்போலேருந்து நடந்தேனே எனக்கு சரியே இல்லை. அப்போ ஏசு உண்மையான தெய்வம்னு சொல்லி எங்கள் அப்பா அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா டெய்லி வெத்தலை பார்க்க போடுவாங்க, கோயிலுக்கு போடுவாங்க, எப்பயாவது ஒரு டைம் தண்ணி இருப்பாங்க, எப்பயாவது ஒரு டைம் இருந்தது வீக்லி 1 டே சண்டே ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா நான் அழுவேன். எங்கள் அப்பா தெரியாமல் போய் என் பிள்ளை அழுதுச்சு. எங்கள் அப்பா தெரியாமல் போய் தண்ணி வச்சுட்டு வருவார், தெரியாமல் எல்லாமே தூங்கினதுக்கப்புறம் வருவாங்க. அப்போல்லாம் இருந்துச்சு. என்னைக்கு எங்கள் அப்பா ஏசு உண்மையான தேவன் ஆண்டவர் அறிய செஞ்சாரோ, எனக்கு முடியாமல் வர வச்ச ரீசனே எங்கள் அப்பாவை ரசிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். ஆனால் நிறைய பேர் என்னை கேலி பண்ணாங்க, அந்த பிள்ளை வேணுமே பண்ணது, நடிக்குது, அப்படி இப்படியே எவ்வளோ வார்த்தைகள் பேச முடியுமோ பேசுவாங்க. ஸோ உலகத்தில் இருக்கவங்க என்ன பேசினாலும் நம்ம காது கொடுத்தே கேட்கவே கூடாது. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தொடுவார். எப்பேற்பட்டவங்களே ரசிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், எங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் எப்பேற்பட்டவங்க எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷன் நம்ம யாருமே அப்படின்னா எண்ணவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்காங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இயேசுவால் எப்பேற்பட்ட, ஏன் தெரியுமா, அவங்கள மாற்ற
மாற்ற இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவங்கள நீங்கள் அப்பமா எண்ணவே கூடாது. ரோட்டில் போகிறாங்களா, அவங்க ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் இருக்காங்களா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்களா, குடிச்சிட்டு ஒன்றுமே இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள இயேசு நேசிக்கிறாரு, நம்ம நேசிக்க இயேசு கட்டாயம் எல்லாருமே நேசிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட மனுஷன் மாற்ற முடியும். அதற்கு நான் சாட்சி. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு எங்கள் அப்பா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, என்னைக்கு எங்கள் அப்பா ஞானஸ்தானம் எடுத்தாங்க அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு வெத்தலை பார்க்க கோயிலையோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாட்ட இல்லவே இல்லை. எங்கள் அப்பா எப்படி பைபிளை வச்சாங்க, டெய்லி எங்கள் அப்பா எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் ஒரு நாள் கூட வேலைக்கு போனதில்லை. நான் கூட ஜெபம் பண்ணாமல் வேலைக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டு ப்ரே பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சும் ஜெபம். ஆனால் எங்கள் அப்பா டெய்லி இப்பயும் அது எந்த நாள் சண்டேயாக இருந்தாலும் சரி, எந்த நாளாலும் சரி, அதிகாலையில் எங்கள் அப்பா எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் எங்கள் அப்பா வீட்டை விட்டு போகிறதே இல்லை. பைபிள் எங்கள் அப்பா வாசித்தாலும் ஏதாவது ஒரு அதிகாரம் தான் எங்கள் அப்பா எடுத்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போவோம். அந்த ஃபேமிலியாக எல்லாமே வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு வேறு வேறு ஊருக்குலாம் வேன் எடுத்துகிட்டு போவோம். அங்கெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு உட்காந்து இயேசுப்பா பற்றி சொல்லி நிறையா பேர் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் எங்கள் அப்பா இயேசுப்பா பற்றி சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அற்புத விஷயம் அப்படி நடக்குது. ஸோ இயேசுவால் எல்லாமே முடியும்.